Hi, hello, this is Parcheck Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க டைட்டில்லே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம கிட்ட உடஞ்சி போயிருக்கிற ஒரு மொபைல எப்படி கேமிங் செட்டப்ல இருக்கிற ஒரு பிசியா மாத்துறது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே நம்மள ஒரு சிலர் கிட்ட டிஸ்பிளே உடஞ்சி போன மொபைல் வந்து நம்ம வச்சிருப்போம். முக்கியமா சொல்ல போனா இந்த ரேட் அதிகமா இருக்கிற போன்ஸ் சாம்சங் எஸ் சீரிஸா இருக்கட்டும், நோட் சீரிஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஐபோனா இருக்கட்டும், இல்ல ஆரோஜியா இருக்கட்டும், இது மாதிரி ஃபிளாக்ஷிப் ரேஞ்சில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஸ்பிளேவை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய். மொபைலோடைய அந்த ஒரு குவாலிட்டி டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக 20,000 கொடுத்து டிஸ்பிளே மாற்றணும், 20,000க்கு நம்ம பேசாமல் மொபைலே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற மொபைல் என்ன பண்ணுவீங்க, ஒன்று எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க. இல்லைனா ஒரு சிலருக்கு அந்த 2,000 3,000 அப்படின்ற அந்த அடிமட்ட ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் நீங்களே வீட்டிலேயே சும்மா தான் வச்சுருப்பீங்க. அது மாதிரி இருக்கிற அந்த மொபைலை வந்து நம்ம ஒரு கேமிங் பிசியாக மாற்ற முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி லோயர் அண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும், கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும், டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், இது மாதிரி லேப்டாப்பை எப்படி ஒரு கேமிங் செட்டப்பில் இருக்கிற ஒரு பிசியாக மாற்றுறது, இது மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதே சீரிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி பண்ண வீடியோ தான் இது. நீங்கள் வீடியோவை முடிஞ்ச வரையும் லாஸ்ட் வரையும் பாருங்கள். எப்படி இது மாதிரி டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற மொபைலில் பிசியாக மாற்றுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ப்ரோ அது மாதிரி டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற மொபைலில் பிசியாக மாற்றுறது, அது எப்படி முடியும், அது வந்து உண்மையாக பண்ண முடியுமா, இல்லை வந்து சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மாதிரி இருக்கிற மொபைலை உங்களால் ஒரு பிசி செட்டப்பில் கண்டிப்பாக மாற்ற முடியும். இப்போ இது மாதிரி டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற ஒரு மொபைலை பிசி செட்டப்பில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய முந்தின வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பை எப்படி ஒரு கேமிங் செட்டப்பில் இருக்கிற பிசியாக மாற்றுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம லேப்டாப்பை ஒரு மானிட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் HDMI போர்ட் வந்து இருக்கும். பொதுவாகவே லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்கும். அப்படி நீங்கள் பழைய லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா VGA போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம லேப்டாப்போடைய டிஸ்பிளேவை வேற ஒரு பெரிய டிஸ்பிளேக்கு எமர்ஜென்சியாக அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கோசம் தான். நீங்கள் ஒரு டிவிலையோ இல்லை மானிட்டர்லையோ இல்லை ஒரு ப்ரொஜெக்டர்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த லேப்டாப் டிஸ்பிளேவை உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி விஷயத்துக்காக தான் நமக்கு லேப்டாப்ல HDMI போர்ட் கொடுப்பாங்க, இல்லை VGA போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்லிம் டைப் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா HDMIயோட சைஸை கம்மி பண்ணி மைக்ரோ HDMI அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு HDMI டு HDMI கேபிள் யூஸ் பண்ணோம்னா லேப்டாப்ல இருந்து நம்ம டிவியை கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேவை நம்ம பார்த்து யூஸ் பண்ண முடியும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே மொபைல்லையும். எப்படி ஒரு லேப்டாப்புக்கு வீடியோ சிக்னல்ஸும் ஆடியோ சிக்னல்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு HDMI போர்ட் வந்து சைடில் கொடுக்குறாங்களோ அதே டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா மொபைலோடைய சார்ஜிங் போர்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மொபைல் சார்ஜிங் போர்ட் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் அதே சார்ஜிங் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோ சிக்னல்ஸும் ஆடியோ சிக்னல்ஸும் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சில மொபைல்ஸில் தான் இருக்குது. இந்த டெக்னிக்கோடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா MHL, மொபைல் ஹை டெஃபினிஷன் லிங்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த MHL அப்படின்ற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைலோடைய சார்ஜிங் போர்ட்டில் இருந்து அந்த வீடியோ சிக்னல் எடுத்து ஒரு மானிட்டர் கூடயோ இல்லை ஒரு வேறு எதனா ஒரு டிஸ்பிளே கூடயோ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த MHL அப்படின்ற இந்த சப்போர்ட் வந்து எல்லா ஃபோன்லையும் இருக்காது. ஹார்ட்வேர் லெவலில் நம்ம மேனுஃபேக்சரர் நமக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபீச்சரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த MHL ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணுற ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ROG சீரீஸில் இருக்கிற அந்த ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சாம்சங்கில் இருக்கிற நோட் சீரீஸ், எஸ் சீரீஸ், இது மாதிரி ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இருக்கிற மொபைல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MHL சப்போர்ட் வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு ஒரு சில டேப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த MHL சப்போர்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஐபேடாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் வர அந்த டேப்லலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி MHL சப்போர்ட் வந்து இருக்கும். ப்ளஸ் இப்போ வர லேப்டாப்பில் ஸ்லிம் டைப்பில் வர லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா HDMIக்கு பதிலாக Type C தான் கொடுக்குறாங்க. ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட இது மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் கிடையாது, நான் ஒரு பழைய டிஸ்பிளே உடஞ்ச மொபைல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் மாடல் நம்பர் போட்டு MHL சப்போர்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பழைய ஃபோனாக இருந்தாலும் ஒரு சில இதில் இந்த ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த ஃபீச்சரை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இது வரையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு
நமக்கு ஒரு அடாப்டர் ஒன்று தேவை. நம்ம மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து டிஸ்பிளே சிக்னல்ஸ் எடுத்து நம்ம மானிட்டர்லையோ இல்லை டிவிலையோ கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு அடாப்டர் ஒன்று தனியாக வாங்கணும். ஒன்ஸ் உங்கள் மொபைலில் MHL சப்போர்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மொபைலோ இல்லை டேப்லெட்லையோ பார்த்தீங்கன்னா என்ன சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மைக்ரோ USB-யா, டைப் C-யா இல்லை லைட்னிங்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ROG Phone 2. இதில் வந்து டிஸ்பிளே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டைப் C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து டைப் C போர்ட் தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேசஸில் மைக்ரோ USB இருக்கும். இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை iPad யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்னிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோனில் டைப் C பின் இருக்கிறதுனால டைப் C to HDMI அப்படின்ற மாதிரி அந்த அடாப்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த அடாப்டரில் வந்து 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து HDMI போர்ட், நம்ம டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா USB, நீங்கள் எதனா மவுஸ் கனெக்ட் பண்ணணும், கீபோர்டு கனெக்ட் பண்ணணும், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த USB யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போதே உங்கள் மொபைலில் சார்ஜும் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 900 rupeesக்கு இந்த அடாப்டர் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற ஒரு மொபைலில் PCயாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் வர்த்தா தான் தெரியுது. ப்ளஸ் வந்து மற்ற அடாப்டரை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ரேட் பரவாயில்ல. அடாப்டரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. மொபைலில் வந்து நம்ம அதில் ஒரு சப்போர்ட்டுக்கு ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சுட்டு நம்ம டிவி கூடயோ மானிட்டர் கூடயோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த அடாப்டரோட சேர்த்து மற்ற அடாப்டர்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அடாப்டர் வாங்கினா கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி மொபைலில் இருந்து டிவி கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம். இந்த அடாப்டரை ஒரு டிஸ்பிளே நல்லா இருக்கிற ஃபோனுக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற மொபைலுக்கு இந்த அடாப்டர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த MHL சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ரெண்டாவது அதே மாதிரி அந்த டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற மொபைல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். மொபைல் நீங்கள் சார்ஜ் போட்டு பாருங்கள், ஆன் பண்ணி பாருங்கள். சார்ஜ் போடும்போதோ சரி, ஆன் பண்ணும்போதோ சரி உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒரு சில மொபைலில் சார்ஜிங்காக அந்த LED கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் LED லைட்டும் எரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மொபைல் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத. இன்னும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற மொபைலில் ஒரு சிம் கார்டை போட்டு அந்த சிம்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா கூட ரிங்டோன் கேட்கும். இது மாதிரி ஒரு சில சிம்பிளான விஷயங்கள் மூலிமா அந்த மொபைல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். அப்படி செக் பண்ணிட்டோம்னா இந்த அடாப்டர் வந்து நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். கனெக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் டிவியை ஆன் பண்ணிவிட்டு அந்த HDMI ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். HDMI 1 இல்லை 2 அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த HDMI போர்ட்லேருந்து வர கேபிளை கொண்டு போயிட்டு இந்த அடாப்டரோடைய HDMI போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது நீங்கள் பவர் சப்ளைக்கு டைப் C சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணணும். இங்கே நான் சார்ஜருக்கு பதிலாக பவர் பேங்க்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்குது. இந்த USB போர்ட்டில் நான் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த USB மவுஸ் எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைல் டிஸ்பிளேவை டிவியை பார்த்து நம்ம மவுஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மவுஸும் கீபோர்டும் ஒரே டைமில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா USB ஹப் வந்து யூஸ் பண்ணலாம். USB ஹப்பில் உங்களுக்கு 3லேருந்து 4 USB போர்ட் இருக்கும். நீங்கள் மவுஸு, கீபோர்டு, பென்ட்ரைவ் எது வேணும்னாலும் ஒரே டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மவுஸ் மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சைடு வந்து நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான கனெக்ஷன் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் C கேபிள் மட்டும் இருக்குது. இந்த டைப் C கேபிளை கொண்டு போயிட்டு மொபைலோடைய டைப் C போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ROG ஃபோனில் வந்து 2 டைப் C போர்ட் இருக்கும். அதில் சைடில் கொடுத்துருக்க இந்த டைப் C போர்ட்டில் தான் வீடியோ எடுக்கிற சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சைடில் அந்த டைப் C போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ண ஒரு 2லேருந்து 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் டிஸ்பிளே டிவியில் உங்களுக்கு வந்துடும். மொபைலில் அந்த டிஸ்பிளே பிளாக்காக இருந்தால் கூட அதோடைய டிஸ்பிளே டிவியில் வரதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம மவுஸும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டிவி டிஸ்பிளே பார்த்து அப்படியே நம்ம ஒரு PC மாதிரியே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நம்ம மொபைல் வந்து சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு CPU மாதிரி மாறிடுச்சு. மொபைலிருந்து அந்த வீடியோ சிக்னல் மட்டும் டிஸ்பிளேக்கு போகுது. டிஸ்பிளேவை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலில் நார்மலாக என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய டிஸ்பிளேயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு PC செட்டப்பை நீங்கள் கெத்தாக யூஸ் பண்ண முடியும். இந்த கேமிங் செட்டப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிவி கூட எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே போல தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக பின்னாடி ஒரு RGB லைட் மட்டும் எரிய விட்டுருக்கோம். இந்த RGB LED பற்றி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப்பை கேமிங் PCயை மாற்றும் போது இந்த LED யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கேமிங் செட்டப்பை கொண்டு வந்தோம். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே கனெக்ஷனாக இப்போ நம்ம மானிட்டர் கூட பின்னாடி அந்த RGB எஃபெக்டோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்போட நம்ம இப்போ கேம் விளாடும் போது அது பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக சிஸ்டமாக யூஸ் பண்ணும்போதே அது நல்லா இருக்குது. இது கேமிங் ஃபோன் அப்படின்றதுனால கேம்ஸ் விளாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் பயங்கரமாக இருக்குது.
மொபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்கும் இல்லை iOSக்கும் வந்து இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஆண்ட்ராய்டில் இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அந்த கேம்ஸை நீங்கள் இது மாதிரி ஒரு பிசி செட்டப்பில் நீங்கள் கெத்தாக விளையாடலாம். நம்ம இப்போ ஓவராலாக எல்லா விஷயங்களும் கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அதே சமயத்தில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற ஒரு மொபைலில் வேஸ்ட்டாக இருக்காமல் இது மாதிரி நம்ம கெத்தாக மாற்ற முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி இதை பற்றி நீங்கள் தெரிய வைக்கலாம். இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். இதை நம்ம கனெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது மொபைலோடைய சார்ஜிங் போர்ட்டை சுற்றி கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஏன்னா அது சின்ன ஒரு டைப் சி போர்ட் தான். அந்த டைப் சி போர்ட்லேயே வீடியோ சிக்னலும் ஆடியோ சிக்னலும் கண்டினியூஸாக போயிட்டு வரதுனால கொஞ்சம் ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு 3 ஹவர் 4 ஹவர் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு கேப் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி டிஸ்பிளே உடஞ்சிருக்கிற ஒரு மொபைலை ஒரு பிசியாக நம்ம மாற்றுறோம் அப்படின்றத பற்றி ஒரு லைவான டெமோ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடாப்டரோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். வேறு எதனா உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் டெலகிராம் தான் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெலகிராம்லையும் நமக்கு சேனல் இருக்குது. அதோடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த மொபைல் டு பிசி செட்டப் அப்படின்ற இந்த கான்செப்ட்லேயே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணலாம். அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.